வணக்கம் மக்களே, நான் குணா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பார்சிகள் அப்படின்ற ஒரு இன மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுக்கு மேல்களாக பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அது இப்படி பார்சின்ற இனக்குழு வந்துட்டு இந்தியாவில் இருக்காங்க, இப்படி ஒரு மதம் இருக்கு அப்படின்றதே இங்கே பல பேருக்கு தெரியல. ஏன் பின்பற்ற வழிமுறைகள் என்ன, என்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரி கட்டமைப்போட இருக்காங்கன்றதை பற்றி தான் இதில் பேச போகிறோம். இந்த பார்சிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்சிகர்கள் பெர்ஷியன்ஸ் ஆங்கிலத்தில். இப்போ இருக்க ஈரானோட முந்தைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஷியா. 7வது நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைய பாரசீக இனக்குழுக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த நாடாதான் வந்துட்டு இந்த பாரசீகம் இருந்தது. 7ஆம் நூற்றாண்டுல வந்து நிறைய பேர் இஸ்லாமை தழுவிட்டாங்க. நிறைய இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அதிகமானதும் அங்க வந்துட்டு இவங்களுக்குள்ள மோதல் ஏற்படுற மாதிரி இருக்கு. அப்படின்றப்போ இந்த மக்கள் பாத்தீங்கன்னா அமைதியை விரும்புறவங்க. அதனால இவங்க வந்துட்டு அங்க இருந்து பல இடங்களுக்கு வந்துட்டு புலம்பெயர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கப்பல்ல வந்துட்டு இன்றைய குஜராத் பகுதி வந்துட்டு அந்த காலத்துல வந்து ஜாதவர்ணான்ற அரசரோட ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கு. இவங்க அந்த கடற்கரையில போய் நின்றுட்டு மக்கள் வந்து அவங்க அதுல இருந்தாங்க. அந்த கப்பல இருந்து வந்த 2 பேர் மட்டும் நல்ல அனுபவமான தலைவர்கள், வயதானவர்கள் வந்துட்டு அந்த அரசர்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்க இப்படி வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து உங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜாதவ மன்னர் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னதாகும். எப்படின்னா ஒரு கூலை நிறைய பாலை கொண்டு வந்து காமிச்சு, எங்க நாடு ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு, ஏற்கனவே இங்க அதிகமான மக்கள் தான் இருக்கும், இதுல எப்படி நாங்க சேர்த்துக்கிறது, ஏன்னா இங்க ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு காட்டும்போது அந்த பார்சி இனக்குழுவை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா அந்த மூத்தோன்கள் பாத்தீங்கன்னா அதுல வந்து துளி தேனையோ ஏதோ இனிப்பான ஒரு பொருளை கலந்துருக்காங்க, சர்க்கரையோ கலந்து. எப்படி இந்த பால்ல இந்த தேனை இனிப்பு கலந்து இதுக்கு வந்துட்டு மதிப்பு கூட்டுதோ, ஒரு சுவை கூட்டுதோ, அந்த மாதிரி நாங்க இங்க உங்க கூட சேர்ந்து வாழ்ந்து உங்களுக்கு வந்துட்டு உறுதுணையா மட்டும்தான் பயக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு பதில் கொடுத்து அதுல வந்துட்டு ரொம்பவே கவரப்பட்ட அந்த மன்னர் பாத்தீங்கன்னா சரி வாங்க வாழுங்கன்ட்டு அனுமதி கொடுத்துருக்காரு. அவங்க தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவோட தலை சிறந்த நிறுவனங்களா இருக்கும் டாடா மற்றும் கோத்ரேஜ். இந்த மாதிரி நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா இதோட உரிமையாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்சிகள் தான். நம்ம ரத்தன் டாடா, இப்ப இருக்க நியோல் டாடா, அந்த டாட்டாவோட வம்சாவளியும் சரி, இப்ப இருக்க கோத்ரேஜோட வம்சாவளியும் சரி. இப்ப இந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவரோட காணொலிகள் பாத்தீங்கன்னா இந்த கோத்ரேஜ், டாடா இவங்களை பத்தி எல்லாம் பெருமையா சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு பணம் வந்துட்டு இவங்ககிட்ட இருக்க அளவுக்கு வந்துட்டு மற்ற நிறைய பேர்கிட்ட இந்தியாவில இருக்க பல பணக்காரர்கள்ட்டே இவங்ககிட்ட இருக்க அளவுக்கு இருக்காது. ஆனா மற்றவங்க மாதிரி இவங்க வந்துட்டு தனக்காக பயன்படுத்தாம தன்னை வந்துட்டு பெருசா காமிச்சுக்காம மக்களுக்காக பயன்படுத்துறாங்க. ஏன்னா அப்ப சொன்ன பாத்தீங்கன்னா அந்த பால் தேன் அந்த எடுத்துக்காட்டு அதுதான். இப்ப வந்துட்டு இவங்க வந்து நான் இங்க வந்துட்டு நம்மளுக்கு வாழ அடைக்கலம் கொடுத்துருக்காங்கன்றப்போ இவங்களுக்கு வந்து நம்ம நன்மை செய்யணும், அது வந்துட்டு அவங்க மரபுலயே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க மதத்தின் கோட்பாடே அந்த மாதிரிதான் வந்துட்டு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த பாரிசியை சேர்ந்த பிரபலமான நபர்கள் பாத்தீங்கன்னா மெர்குரின்னு பாத்தீங்கன்னா குயின்ஸ் பேண்ட் இங்கிலாந்து இருக்காரு, அவர் ஒருத்தர். ஹோமி பாபா, இந்தியாவோட அணுசக்தியின் தந்தைன்னு அழைக்கப்படக்கூடிய ஹோமி பாபாவும் ஒரு பார்சி தான். தாதாபாய் நவ்ரோஜி இருக்காருல, அவரும் பாத்தீங்கன்னா ஒரு பார்சி. உலகிலேயே பாத்தீங்கன்னா அதிக பார்சிகள் வந்து வாழக்கூடிய நாடா இந்தியா இருக்கு. மும்பை நகரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59,000 பார்சிகள் வாழ்றாங்க. இவங்களோட மதத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஜொராஸ்ட்ரியனிசம். மதம் மாற முடியாது. வேற யாராவது வந்துட்டு இப்ப இந்துல இருந்து முஸ்லீம்ல இருந்து ஹிந்து, இந்த மாதிரி நம்ம நாட்டுல இந்த மதங்களுக்குள்ள மாறுற மாதிரி வேற ஒருத்தர் வந்துட்டு நான் வந்துட்டு ஜொராஸ்ட்ரியனா மாற விரும்புறேன், என்னை மதம் மாத்துங்கன்னா அது வந்துட்டு இதுல வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. இவங்களோட மத சடங்குகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் 4000 வருஷமா பாத்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா எந்தவித மாற்றமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. மொழி ஆனா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இருந்த மொழி இப்ப இல்ல, இப்ப வந்து அது முழுமையாவே மாறிடுச்சு அப்படின்றாங்க. இதுல இருக்க பழமைவாதிகள் பாத்தீங்கன்னா இதுல இருக்க மூத்தவர்கள்லாம் இந்த சட்டங்களை வந்துட்டு எதற்காகவும் நம்ம தளர்த்தக்கூடாது. ஏன்னா இப்ப மற்ற நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா வெளியே வந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு அந்த மக்களோட மக்களா கலந்துட்டாங்க. ஆனா இந்தியாவில இருக்க பார்சிகள் மட்டும்தான் இன்னும் பாத்தீங்கன்னா தனியா ஒரு இனக்குழுவா பார்சிகள் என்ற அடையாளத்தோட இருக்காங்க. அது காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க கடுமையா பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் தான். இந்த மாதிரி பிறர் வந்துட்டு இந்த மதத்துல வந்துட்டு சேர முடியாது, இதுல பிறப்பால வந்துட்டு ஒரு பார்சி தாய்க்கும் பார்சி தந்தைக்கும் பிறந்தவராதான் இருந்தாதான் பார்சியா மாற முடியும். இப்ப வந்துட்டு தந்தையோ தாயோ பாத்தீங்கன்னா இப்ப அந்த இப்ப பொண்ணோ பையனோ ஒரு வேற மதத்துக்காரரையோ இல்ல பார்சி தவிர்த்து வேற யாரையாவது திருமணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்துட்டு பார்சியா வந்துட்டு கருதப்படாது. அது வந்துட்டு ஒரு ஆண் பார்சி பெண் பிற மதத்தவரா இருந்தாலும் சரி, ஒரு பெண் பார்சி ஆண் வந்துட்டு பிற மதத்தவரா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்துட்டு பாசிபிள் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு ஆண் பார்சி ஒரு பெண் பார்சிக்கு பிறந்தவங்க மட்டும்தான் பார்சியா வர முடியும் இவங்களோட சட்டத்தின்படி. ஒருவேளை இந்த மாதிரி மாற்று மத திருமணம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு இவங்களோட புனித கோயில் இருக்கு, அதை வந்துட்டு
தீ கோயில் ஃபயர் டெம்பிள்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை வந்துட்டு அதுக்கு அடுத்து அந்த திருமணமாகி அவங்க வந்துட்டு வேற ஒருத்தவங்க மணக்கிறாங்கன்னா அந்த கோயிலுக்கு இவங்க அந்த கோயிலுக்குள்ள அடுத்து என்னைக்குமே அவங்க வாழ்நாள் முழுக்க இவங்க வரக்கூடாது. இது இவங்க என்னைக்குமே அவங்கள வந்துட்டு உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இது இவங்களுக்குள்ள இருக்க ஒரு கட்டுப்பாடு, ஒரு சட்டம். அவஸ்தான்றதுதான் இவங்களோட புனித நூல். இப்ப இந்துக்களுக்கு பகவத்கீதை, முஸ்லிம்களுக்கு குரான், பைபிள், கிறிஸ்தவர்களுக்கு இருக்க மாதிரி இது இவங்களோட புனித நூல். அகூடா மஸ்தான்றது தான் இவங்களோட கடவுளோட பெயர், இவங்க வழிபடுற கடவுளோட பெயர். அந்த அகூடா மஸ்தான்றதுக்கு பாரசீக மொழியில என்ன பொருள்னா ஞானத்தின் கடவுள், லார்ட் ஆஃப் விஸ்டம்னு சொல்றாங்க. இவங்களால பாத்தீங்கன்னா இதுவரை இந்தியாவில எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு கலவரமோ இவங்களுக்கும் மதத்தினருக்குமா இருக்கட்டும் இல்ல இவங்களுக்குள்ள இருக்கட்டும் அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நடந்ததில்லை, கலவரமும் நடந்ததில்லை, ஒரு எந்த சண்டை சச்சரவுக்கும் போகாத மக்கள். அதே மாதிரி இந்த பாரசீகல்ல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க உடலை வந்துட்டு எரிக்கிறதோ புதைக்கிறதோ பண்ண மாட்டாங்களா. இந்த ஃபயர் டெம்பிள் அவங்களோட புனித கோயில் இருக்கு பாத்தீங்களா, அதோட மேல் தளத்துல உச்சியில வந்துட்டு ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும், அதுல கொண்டு போய் போட்டுருவாங்களாம். அதை வந்துட்டு பறவைகள் வந்துட்டு அந்த உடல்ல இருக்க சதைகளை வந்துட்டு உண்டுட்டு வெறும் எலும்பு மட்டும் இருக்கும்போது 10 to 15 நாள் கழிச்சு போய் அந்த எலும்பை மட்டும் கொண்டு வந்து இவங்க வந்துட்டு தகனம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாரசீகர்களுக்கும் நம்ம வட இந்தியாவில இருக்க இப்ப இந்தி பேசக்கூடிய இந்த தென்னிந்தியாவை தாண்டி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ வடகிழக்கை விட்டுருங்க, வடகிழக்கு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த மாதிரி இதை விட்டுருங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மங்கோலைட் இனத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருப்பாங்க. இந்த காக்கசாய்ட் இனம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஐரோப்பியர்கள், அரேபியர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உருவத்துல ஒரே மாதிரி இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க, உயரமா இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப இந்த மங்கோலாய்ட்டுகள் பாத்தீங்கன்னா இந்த சைனாக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க முகஜாடையில அந்த மங்கோலியா அந்த வழி வந்து அது மூலியம் தெற்காசியா முழுக்க வாழ்றாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மங்கோலாய்ட்டுகள். அதே போல ஆப்பிரிக்கா அந்த மாதிரி கருப்பினத்தவர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீகராய்ட்டுகள். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பாரசீகர்களும் இந்த பாரசீகத்துல இருந்து வந்து அப்ப அந்த பாரசீகமா இருந்த போதே அங்க இருந்து அந்த ஸ்டெப்பி புல்வெளி அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை தாண்டி வந்துட்டு இங்க நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துட்டு குடியேறினவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப இருக்க வட இந்தியர்களும், இந்த ஹிந்தி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, பஞ்சாபி, குஜராத்தி இந்த மாதிரி இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த பாரசீகர்கள் இப்ப இருக்க ஈரானோட வழி வந்தவங்க தான் இவங்க. இங்க வந்து குடியேறிட்டு அப்ப வரும்போது பல கலப்புகள் நடக்கும், மொழி மாறும், அவங்களுக்குள்ள இருக்க அந்த பழக்க வழக்கங்கள் மாறும். அப்படி வந்து இப்ப வட இந்தியாவில இருக்கவங்க தான் இப்ப இருக்க வட இந்தியர்கள். அவங்க தான் இப்ப நம்மள எல்லா மொத்த இந்தியாவையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து பரவி வாழ்ந்தது வந்து நம்ம தமிழர்கள் தான். இதை வந்துட்டு நம்ம பாபா சாஹிப் அம்பேத்கர் அவரும் சொல்லியிருப்பாரு, இந்தியாவை வந்துட்டு தார்மீக ரீதியா ஆளக்கூடிய ஒரு உரிமை கொண்ட ஒரு இன மக்கள்னா அவங்க தமிழர்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்ப இமயமலை போய் வந்துட்டு கொடியை நாட்டிட்டு வந்த சோழ மன்னர்கள்ல இருந்து எல்லாரோட இலக்கண இலக்கியங்களும் நம்மகிட்ட ஆதாரத்தோட இருக்கு. அப்படி அவங்க வரும்போது அவங்க வந்து படையெடுத்து வரல, அவங்க வந்துட்டு இன்வேஷன் பண்ணி வரல, அவங்க வந்துட்டு மைக்ரேஷன் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு புலம்பெயர்ந்து வந்து இந்த மாதிரி எப்படி பார்சிகள் இங்க வந்து கேட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி அங்க இருந்து வந்தவங்க அப்படியே மாட்டு வண்டி, குதிரை வண்டி அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரா வந்து ஆப்கானிஸ்தான்ல சில பேர் தங்கிட்டாங்க, பாகிஸ்தான்ல தங்கிட்டாங்க, சில பேர் இந்தஸ்ல தங்கினாங்க, சில பேர் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு ராஜஸ்தான் இந்த மாதிரி தங்கி அதுக்கப்புறம் பரவலா பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில வந்துட்டு ஒரு பெரிய இனக்குழுவா அவங்க தான் இருக்காங்க, வெளியே இருந்து வந்தவங்க தான் இருக்காங்க. இதுதான் வந்துட்டு உண்மை. இது வந்துட்டு பல பேருக்கு தெரியாது. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் சரி மக்களுக்கும் இது தெரியணும்னு நினைச்சுதான் இந்த காணொலி எடுத்திருக்கேன். உங்க கருத்துக்களை வந்து கருத்து பெட்டியில பதிவு பண்ணுங்க. எத்தனை பேர் வந்துட்டு புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க, எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கு, இந்த மாதிரி கண்டென்ட்ல வந்து உள்ளடக்கத்துல உங்களுக்கு இன்னும் நிறைய பார்க்கணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க, அதையும் கருத்து பெட்டியில பதிவு கொடுங்க. நான் இந்த மாதிரி இதுவும் நிறைய தேடி உங்களுக்காண்டி பதிவு பண்றேன். சரி மக்களே, இந்த காணொலியை இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றொரு காணொலியில சந்திப்போம். வாழ்க தமிழ்.